ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். குக்கு வித் கோமாளி ஆரம்பிக்க போகுது. அதோட ப்ரோமோ வந்துருச்சு. அதை எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா 3 மாசம் குக்கு வித் கோமாளி போகும். அடுத்து 3 மாசம் வந்துட்டு நமக்கு பிக் பாஸ் போகும். ஸோ இந்த ப்ரோக்ராம்காக தான் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா இது அவ்வளோ ஒரு காமெடியா இருக்கும். நாம வாரம் ஃபுல்லா வேலை பார்த்துட்டு 7வது நாள் அதாவது சண்டே வந்து எல்லாரும் ஃபேமிலியோட வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அந்த டைமிங்ல ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு ப்ரோக்ராம், அது மட்டும் இல்லாம ஸ்ட்ரெஸ் பஸ்டரான ஒரு ப்ரோக்ராம் பார்க்கணும் அப்படின்னா எல்லாருமே ஃபேமிலியோட உட்கார்ந்து, அதாவது குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஃபேமிலியோட உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னா அது வந்து குக்கு வித் கோமாளியை சொல்லலாம். அதுல இதுக்கு முன்னாடி செஃப் தாமு அண்ட் வெங்கடேஷ் பட் இவங்களோட காம்போ வேற லெவல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஸோ அது எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த காமெடி பார்க்கவே நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் வெங்கடேஷ் பட் வந்து இப்போ வேற இடத்துக்கு போயிட்டாரு. இப்போ வந்துட்டு செஃப் தாமு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கான்ட்ரவர்சி மேன் அப்படின்னு சொல்லலாம். மாதம்பட்டி ரங்கராஜுமே அதுல ஜட்ஜா வந்துட்டு இருக்காரு. எப்பவுமே ஒரு குக்கு ஒரு கோமாளி அப்படின்றதா இருப்பாங்க. இப்போ இந்த சீசன்ல நிறைய வித்தியாசமான புது புது விஷயங்களை அறிமுகப்படுத்த போறாங்க. 2 குக்கு இருக்க போறாங்க, ஒரு கோமாளி இருக்க போறாங்க. ஸோ கோமாளிகள்லாம் யார் யாரு அப்படிங்கிறது ஒவ்வொன்றா வந்துகிட்டே இருக்கு. பட் ஜட்ஜஸ்லயுமே ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, ஏற்கனவே செஃப் தாமு, மாதம்பட்டி ரங்கராஜ் அண்ட் கௌஷிக், ஸோ இவங்க 3 பேருமே வந்துட்டு ஜட்ஜா இருந்தாங்க. இப்போ இதுல புதுசா ஒரு ஜட்ஜி சேர போறாங்க. அவங்க ஒரு சாதாரண ஜட்ஜி கிடையாது. 90s டைமிங்ல, அதாவது மொத்த இளைஞர்களுடைய மனசையும் கொள்ளை கொண்ட ஒரு நடிகை, கனவு கன்னியா இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஹீரோயின் அவங்க. அவங்களுக்கு சமையல் எந்த அளவுக்கு வரும் அப்படின்றலாம் தெரியாது. பட் அவங்கள பிடிச்சவங்க பல பேர் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு அவங்க சினிமாவை தாண்டி அரசியல்லையும் பல சாதனைகள் பண்ணிட்டு இருக்காங்க. பொதுவா சினிமால இருந்து நடிக்கக்கூடியவங்க எல்லாம் இப்ப சினிமாவை தாண்டி அரசியலுக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க பல வருஷங்களுக்கு முன்னாடியே போயிட்டு அரசியல ஒரு நல்ல ஸ்டாண்டிங்ல இருக்காங்க. எஸ். ஸோ குக் வித் கோமாளி சீசன் 7ல நடிகை ரோஜா வந்து 4th ஜட்ஜா கலந்துக்க போறாங்க. ஸோ அவங்க நார்மலா பேசினாலே பயங்கர கலாட்டாவா பேசுவாங்க. அவங்க பேசுறது எல்லாமே ரொம்ப காமெடியா இருக்கும். அந்த வகையில இப்போ ஒரு காமெடி ஷோக்கே வந்து அவங்க எப்படி பேச போறாங்க, அது மட்டும் இல்லாம அவங்க குடும்ப தலைவியா அந்த சமையலுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அது ஜட்ஜ் பண்ண போறாங்க அப்படின்றதையும் நாம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த குக் வித் கோமாளியை பார்க்கறதுக்கு நான் ரொம்பவே ஆவலா இருக்கேன். நீங்க ஆவலா இருக்கீங்க, உங்களுக்கு அந்த ப்ரோக்ராம் பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அதை பத்தி எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.